இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவில் ட்ரையல் ப்ராக்டிஸில் ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி. இந்த கேஸ் வந்து 1960s வந்த ஒரு பழைய கேஸாக இருந்தாலும் சிவில் ட்ரையல் கோர்ட் ப்ராக்டிஸில் ஒரு முக்கியமான கேஸ். பொதுவாக லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் வந்து ஒரு கேஸோட நிற்காது. கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு இன்ஜெக்ஷன் சூட் நடக்கும், கூடவே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் நடக்கும், இல்லைனா ஒரு டிக்ளரேஷன் சூட் நடக்கும். 2-3 கேஸு கனெக்டட் கேசஸ் வந்து இங்கங்கே கிளஸ்டர்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப காமன். ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேஸ் இங்கே நடக்கும், இங்கே வந்து பேர் இன்ஜெக்ஷன் சூட் நடக்கும், அங்கே வந்து டிக்ளரேஷன் சூட் நடக்கும். 3 ஒரே நேரத்தில் கிளப் ஆகும். ஒரு சில சமயம் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெஸ் ஜுடிகேட்டாக அப்ளை ஆகாது, ரெஸ் சப்ஜுடைஸ் அப்ளை ஆகாத ஒரு சில சூழ்நிலைகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு கேஸில் ஒரு பிளெயிண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு கேஸில் அப்ளை ஆகுமா, அதை ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி இன்னொரு கேஸை நடத்தலாமா அப்படின்றத ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணதுக்கு 1967 வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பசந்த் சிங் வர்சஸ் ஜானகி சிங்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸில் ஒருத்தர் வந்து பிளெயிண்ட்டை ஃபைல் பண்ணும்போது, ஒரு கேஸ் சூட் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு எவிடன்ஸாக வச்சது வந்து வேறு ஒரு கேஸில் எதிர்த்தரப்பினர் டிஃபெண்டன்ட் வச்ச ஒரு பிளெயிண்ட். அந்த பிளெயிண்ட் காப்பியை வந்து அவரை இன்னொரு கேஸில் ஃபைல் பண்ண ஒரு வாதுரையோட காப்பி வச்சு இவர் வந்து அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறார். இதுதான் அந்த கேஸோட ஃபவுண்டேஷன். இந்த கேஸில் வந்து பார்க்கும்போது அந்த பிளெயிண்டோட கண்டென்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, எவிடன்ஸாக அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டில் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. ஒரு கேஸில் வந்து கொடுத்த ஒரு பிளெயிண்ட்டை வந்து இன்னொரு கேஸில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த பிளெயிண்ட்டில் நீங்கள் தான் எதிர்த்தரப்பினர். அப்போ வந்து நீங்கள் அந்த பிளெயிண்ட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் டினை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டினை பண்ண ஒரு விஷயத்த வேறொரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு கேஸில் பயன்படுத்தின ஒரு விஷயத்தை இன்னொரு கேஸில் அந்த கேஸில் தான் பயன்படுத்த முடியும். ஒரு கேஸில் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு ப்ளீடிங்கை வந்து அந்த கேஸில் தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர்த்து இன்னொரு கேஸுக்கு பயன்படுத்த முடியாதுன்றது ரெண்டாவது கண்டென்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி, ரெண்டு ஆஸ்பெக்டையும் பேஸ் பண்ணி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் வச்சாங்க. முதல்து அட்மிஷன்ஸ், அதாவது ஒப்புதல் வாக்குமூலம்னு சொல்கிறது அட்மிஷன்ஸுன்றது இருக்குது. அட்மிஷன்ஸுன்றது வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் தான் இருக்கணும்னு எங்கேயோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுக்கப்படும். அதாவது ஒரு பிளெயிண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு அட்மிஷன்ஸாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுக்கப்படலை. ஒரு பிளெயிண்டில் ஒரு ஃபேக்டை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எதிராளி டினை பண்ணுறாரோ அக்செப்ட் பண்ணுறாரோனாலும் நான் வந்து அதை ஒரு வாக்குமூலம் ரீதியாக நான் சொல்லியிருக்கேன்றது தான் கடைசி வரைக்கும் நிற்கும். ஸோ அந்த பர்டிகுலர் அட்மிஷனை வந்து இன்னொரு கேஸுக்கு பயன்படுத்த முடியும். அவரே அன்றைக்கே சொன்னாருன்றது தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அது வந்து பொய்னு நான் அன்றைக்கி சொன்னேன், இல்லை அவர் உண்மைன்னு நிரூபிச்சிட்டாருன்றதுலாம் ஒரு கொஸ்டின் வராது. அவங்க என்ன சொன்னாங்கன்றது தான் அட்மிஷனோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பிளெயிண்ட்லேயோ இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயோ கொடுக்கப்படுற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் அட்மிசிபிள், தனித்தனியாக அட்மிசிபிள். பேராகிராஃப் 1 to 4 பேஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸாக கொடுத்துட்டு பேராகிராஃப் 5 to 7 வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணலாம். அது வந்து எந்த விதத்துலேயும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக எடுக்கலைனாலும் இது வந்து ஒரு அட்மிட்டட் ஃபேக்டாக எடுத்துக்க முடியாது. இதை எதிர்த்தரப்பினர் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்குது. இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்கே தவிர்த்து இது ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லையே தவிர்த்து இதை ஒரு அட்மிஷனாக ஏற்றுக்க முடியும், இதை ஒரு எவிடன்ஸாக ஏற்றுக்க முடியுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த கேஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு கேஸ் இது. ஏன்னா ட்ரையல் லிட்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளீடிங்ஸ் இருக்கும், நிறைய டெப்போசிஷன்ஸ் இருக்கும். வேற ஒரு கேஸில் கொடுக்கப்பட்ட ஒரு டெப்போசிஷன் இருக்கும், வேற ஒரு கேஸில் இன்ட்ரோகேட்டரிஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதில் இருக்கும். ஸோ அந்த அஃபிடவிட்ஸ், அந்த டெப்போசிஷன், அந்த பிளெயிண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த கேஸில் மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான கேஸ்லேயும் அதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெரிய வரும். அதே மாதிரி ஒரு ரிட் பெட்டிஷனில் கொடுக்கப்படுற ஒரு கவுண்டர் அஃபிடவிட்டை அதே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலே ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு சிவில் கேஸில் வந்து அவருக்கு எதிராக யூஸ் பண்ண முடியுன்றதையும் தெரிய வரும். ஸோ இது எல்லாத்துக்கும்
இந்த கேஸ் வந்து ஒரு ஆணிவேராக இருக்குது, அப்ளிகபிளாக இருக்குது. இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ட்ரையல் அட்வொகேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேஸ். பசந்த் சிங் vs ஜானகி சிங்.